ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஐ ஜூலை பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 to 6 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டாப்பில் வந்து பிளேலிஸ்ட் வரும், அதை செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல போனோம் அப்படின்னா நான் நோ டெய்ல் டு டெல் அப்படின்ற சீரீஸ் பார்த்தேன். அதுவும் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் தான். ஸோ அது நல்லா இருந்துச்சு. சரி நம்ம வாய்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு இல்லைனா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஹீரோயின் வந்து ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க ஹீரோ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கும். ஸோ அதில் தான் போன பாட் முடிஞ்சுது. ஸோ அப்படியே இந்த பாட்டில் கண்டினியூ பண்ணுவோம். ஹீரோ வந்து கேட்குறது என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் ஹீரோ வந்து சொல்லு, எவ்வளோ நாளாக என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? ஆமாம், நான் வந்து உன்னோட ஃபேன் தான். ஆனால் அப்படின்னு சொன்ன உடனே நான் உன்னை எவ்வளோ நம்பினேன்னு தெரியுமா? நீ என்ன உண்மையா பார்த்து நம்புன அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீயும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டல்ல. அப்படியே வெளில போறாரு. ஹீரோயினால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அப்படியே திரும்பி பார்த்து நான் வந்து கோல்டன் பாய்ஸோட மெம்பரா இல்லாம இருந்து இந்த கொலைய நான் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தா நீ என்னை நம்பியிருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹீரோயின் எதுவுமே சொல்ல. அவள் தான் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே வெளில ஓடுறாரு. அப்படியே யோசிச்சு பாக்குறாரு எப்போத்துல இருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாம் நினைச்சு பாக்குறாரு. ஹீரோயினை எப்படி பார்த்தோம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவ என்கிட்ட இருந்து எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கா. அப்போ இவ்வளோ நாளா அவ பொய் தான் சொல்லிட்டு இருந்திருக்கால. ஹீரோயின் உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ ஹீரோயினை தேடி ஜுங்ஜே வரான். வந்து பாக்குறான் எல்லா பொருளும் செதறி கிடக்குறது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அவனுக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஜுங்ஜே வந்து இந்த பொருள்லாம் அன்னைக்கே தூக்கி வெளியே போடுன்னு சொன்னல, ஏன் வெளியே போடல இப்ப பாரு அப்படின்னு உடனே ஹீரோயின் உடனே ரொம்ப பிரேக் ஆகி அப்படியே கத்துறாங்க. நான் எல்லாத்தையும் தூக்கி போடணும் தான் இருந்தேன். அன்னைக்கு எப்போ அவன் கேஸை எடுத்தனோ அன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கி போடணும் தான் இருந்தேன். ஆனா என்னால முடியல, என்ன பண்றது? எல்லா பொருளையும் பேக் பண்ணி நான் வெளியே தூக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னால நார்மலா இருக்க முடியல. அதெல்லாம் வந்து சாதா பொருள் கிடையாது. அதுதான் என் வாழ்க்கையாவே இருந்துச்சு இவ்வளவு வருஷமா. நான் முதல் லவ் பண்ண பர்சனும் அவங்க தான். எப்படி நான் எல்லா பொருளையும் தூக்கி வெளியே போட முடியும்? எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அவனை, எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனலி பிரேக் ஆயிடுறாங்க ரொம்ப. ஸோ ஜுங்ஜேவும் இது எல்லாத்தையுமே பாக்குறான். ஹீரோ வந்து அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடுறான். ஸோ அவங்க மேனேஜர் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ உடனே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ஜெய் எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெம்பரும் வந்து அந்த ரூமையே காலி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இதை வந்து கோல்டன் பாய்ஸ் மேனேஜர் வந்து ஃபோன் பண்ணி சிஇஓ கிட்ட சொல்ல, சிஇஓ வந்து இது பாரு எப்படியாச்சும் ஜெய்யை கான்டாக்ட் பண்ணு, போலீஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை வந்து கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபோன் வருது. எழுந்துச்சு ஃபோனை அட்டன் பண்ணா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. ஸோ அப்படியே ஓடுறாங்க அந்த இடத்துக்கு. பார்த்தா ஹீரோவை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு அந்த ஆப்போசிட் லாயரு. ஹீரோயின் வந்து எப்படி நீங்க வந்து இவர்கிட்ட பேசலாம், நான் இல்லாம எப்படி நீங்க பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆப்போசிட் லாயர் சொல்றாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு எனக்கு வந்து லாயர்லாம் தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஏன் ரொம்ப பேசிட்டு இருக்க இங்க வந்து அப்படின்ற மாதிரி கேக்குறான். ஹீரோ வந்து ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த ஆப்போசிட் லாயர் வந்து சொல்றான், என்ன கரெக்ட் தானே, நீங்க அதுனா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா போயிடுது. ஸோ வெளியே நின்றுட்டு இருக்காங்க ஹீரோயின். ஹீரோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வராரு. இதோ பாருங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. அப்படியே சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்து ஒரு முறைக்கிறாரு. டக்குன்னு அப்படியே கையை எடுத்துடுறாங்க. பாருங்க எனக்கு புரியுது, நான் உங்க ஃபேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இந்த கேஸ்ல முதல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது என்னமோ நீங்க ஒரு கோல்டன் பாய்ஸ் இல்ல மெம்பர்ன்றதுனாலதான் நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா எப்போ வந்து இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சனோ எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க அந்த கொலையை பண்ணல அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் உங்களை காப்பாத்ததான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒர்க் தான், பர்சனல் தான். நான் அவங்கள 2 பர்சனா தான் பாக்குறேன். நான் அவங்கள வந்து கோல்டன் பாய் மெம்பரா பார்த்து உங்களை வந்து லாயரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ பார்த்துட்டு எனக்கு புரியுது, நீ சொன்னது கரெக்டு தான், நீ ஒரு லைன் வரைஞ்சிருக்கல, ஒர்க் தான், பர்சனல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே நீ அப்படி நடந்துக்கலையே என்கிட்ட. உன்னை நான் முழுசா நம்பினேன், நீ என்ன நம்புற அப்படின்னு சொல்லிட்டு. உன் வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய் தான் அப்படின்னு எனக்கு தோணுது.
இதுக்கப்புறம் நீ எனக்கு வந்து லாயரா இருக்க தேவையில்ல, யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து போறாரு. ஹீரோயினால கண்ட்ரோலே பண்ண முடியல, ஒரு மாதிரி அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஆப்போசிட் லாயர் வந்து ஹீரோயினை பார்த்து, என்னம்மா கண்ணு, உன்னோட கிளையண்டே வந்து எனக்கு இந்த லாயரை தேவையில்ல அப்படின்னு கேஸை விட்டு தூக்கிட்டானே, என்ன பண்றது, மனுஷங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே ஹீரோயின் வந்து, எனக்கு தெரியும் இப்படிதான் பேசுவேன்னு சொல்லிட்டு, ஆனா உனக்கு தெரியும்ல இந்த கேஸ்ல வந்து அவன் கொலைகாரன் கிடையாதுன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நீ உங்க அப்பா மாதிரி தானே, உங்க அப்பாவும் அதே மாதிரிதான் பண்ணாரு, யார் உண்மையான கொலையாளி அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஆனா நீங்க ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இவன் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி அவனையே வந்து டார்கெட் பண்ணி கடைசியில அந்த கேஸையே முடிச்சு அப்படியே நீங்க பெரிய இது வாங்கிப்பீங்கல்ல, அதே மாதிரிதான் நீயும் இருக்க, நீ கொஞ்சம் கூட மாறல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அவன் வந்து ஹீரோயினை பார்த்து, ஓ அப்படியா, சரி எனக்கும் தெரியுதுதான் உங்க அப்பா கடைசியில செத்துட்டாரு, ஆனா அந்த உண்மை எல்லாருக்குமே தெரியும் உங்க அப்பா கொலை பண்ணலாம் சொல்லி, பட் இருந்தாலும் பாவம் என்ன பண்றது, அதே மாதிரிதான் இப்போ நீ கிளையண்ட்னு சொல்லி சுத்திட்டு இருக்கியே, அவனுக்கும் அதே நிலைமை தான், நீ பார்க்க தானே போற, இந்த கேஸ்ல நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு போறான். ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதை கேட்கும் போது. வந்து ஏதாச்சும் ஹீரோக்கு பண்ணணும், இப்படியே லாயர் இல்லாமலாம் வந்து அவனால சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எக்ஸ்ல அவருக்கு ஃபோன் பண்றா. அப்புறம் வந்து 2 பேரும் மீட் பண்றாங்க. இதோ பாருங்க, நான் இந்த கேஸை விட்டு விலகுறேன், ஸோ அதனால நீங்க சொன்னீங்கல்ல லாயர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லி அவரை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க, இந்த கேஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உடனே அவ எக்ஸ் வந்து எதுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை நான் என் கிளையண்ட்டோட ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டேன், ஸோ அதனால இந்த கேஸில் அதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, ஸோ பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம், இதுக்கப்புறம் நீங்கள் அவரை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது இது கேட்ட உடனே. சரி ஓகே கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க, பார்த்தா வீடே வெறிச்சோடி கிடக்குது ஹீரோ இல்லாமல். ஸோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. ஸோ ஹீரோ உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இருந்தது, ஃபன் பண்ணிட்டு இருந்தது, இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படியே சின்ன வயசுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதையும் யோசிச்சு பார்க்குறாங்க, அந்த கேப்பை போட்டு விட்டது எல்லாத்தையும். ஸோ என்ன பண்றாங்கன்னா, கடைசியில எல்லாத்தையும் வந்து மூட்டை கட்டி குப்பை தொட்டி பக்கத்துல எடுத்துன்னு போய் வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ ஞாபகமே வரக்கூடாது அந்த ஹேட்டோட சேர்த்து. ஸோ ஹீரோ இங்க பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மாதிரி ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு இவருக்கும். சரி ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் பார்த்துட்டே இருக்காரு. சரி மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ டக்குன்னு அப்படியே ஃபோனை கீழே வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ நம்பர்ல வந்து கால் வருது, பட் அதை கூட அவர் அட்டன் பண்ணதே இல்லை. ஹீரோவை பார்க்கறதுக்கு அந்த லாயர் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து ஹீரோயின் தான் அவங்க நம்பர் கொடுத்தாங்க, ப்ளஸ் வந்து அவங்க வந்து விலகிட்டாங்களா அந்த கேஸ்ல இருந்து, ஸோ அதனால என்ன டேக் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் அவங்க கேஸை வந்து நடத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஹீரோ வந்து இல்லை எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறாரு. பார்த்தா அவளோட எக்ஸ் நின்றுட்டு இருக்கா. ஸோ ஹீரோ பாக்குறாரு, இவ வேற ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லாயரை கூப்பிட்டு வந்த தெரியுமா உன் கேஸை ஹேண்டில் பண்றதுக்காக, நீ என்னடானா அசால்ட்டா டினை பண்ணிட்ட அவரை அப்படின்னு சொன்ன உடனே, உன்னை யாரு இவ்வளோ கஷ்டப்பட சொன்னா, எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் உன்கிட்ட இருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ உடனே இதோ பாரு, அவ தான் என்கிட்ட வந்து கேட்டா, இந்த மாதிரி உனக்கு லாயர் இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி சும்மா இருக்க முடியும், நான் உன்னோட ஃப்ரெண்டு மாதிரி அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து, உன்னோட ஒரு ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவ அப்படியே பார்த்துட்டு, எனக்கு இப்பதான் புரியுது நீ எதுக்கு வந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லி, அவளை நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோவால எதுவுமே பேச முடியல, ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறாரு. அப்படியே காரை விட்டு இறங்கி போயிடுறாரு. இங்க பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல. ஸோ ஜுங்ஜே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான், டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ அதை போட்டுட்டு இருக்கும் போது, எவ்வளோ நாள் தான் நீ இப்படியே இருப்ப, சாப்பிடாம தூங்காம இந்த மாத்திரையவே போட்டுக்கிட்டு, பாரு இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்றான். பட் ஆனா இவங்க வந்து, இல்லை நான் வந்து வேலைக்கு போயே ஆகணும், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நீ கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, எதுக்கு வேலைக்கு போற அப்படின்னு சொன்ன உடனே, இது பாரு நான் பிஸியா இருந்தாதான்
இது எல்லாத்தையும் மறக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோயேன், என் மண்டைக்குள்ள ஃபுல்லா அதே தான் ஓடிக்கிட்டு இருக்கும், என்னால வேற எதுவுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறேனே உன்னை பத்தி நினைச்சு, உன்னால என்ன பார்க்க முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவனை டக்குன்னு அப்படியே எழுந்து வெளில போலான்னு பார்க்கும்போது கையை பிடிச்சிடுறான். உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னா உடனே ஹீரோயின் வந்து, இல்ல நம்ம 2 பேருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது, பிளஸ் உன்னோட பவுண்டரியிலே இரு, நான் என்னோட பவுண்டரியிலே இருக்கேன், நம்ம 2 பேருமே இந்த லைன்ஸை கிராஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. போயிட்டு அப்படியே யோசிச்சு பாக்குறாங்க எப்படி ஃபர்ஸ்ட் இவனை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜுங்ஜே சின்ன வயசுலயே வந்து அந்த மெமோரியல் ஹாலில் வந்து அழுதுட்டு இருந்திருப்பான். ஸோ ஹீரோயின் பார்த்துருப்பாங்க, ஒரு சாக்லேட் கொடுத்துருப்பாங்க வந்து. அதுக்கப்புறம் இவன் ஸ்கூல் பையன் ஆனதுக்கு அப்புறமும் வந்திருப்பான். ஸோ அப்பயும் ஹீரோயின் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஏதோ வந்து ஒரு பிக் பாக்கெட் அடிச்சு ஜெயிலுக்கு வந்திருப்பான். ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, நீ எங்க இருக்க, எங்க தங்கிட்டு இருக்க, உன் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அட்ரஸ்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, நான் எங்க இருக்கேனோ அதுதான் என் வீடு அப்படின்ற மாதிரி தனாவட்டா பேசியிருப்பான். ஸோ ஹீரோயின் இதை பார்த்துட்டு அவனை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. பாரு, என் வீட்டில் நீ இருக்கலாம், ப்ளஸ் நம்ம 2 பேருமே வந்து பில்ஸை ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம் சரியா, வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு இருக்கும்போது, அதெல்லாம் சரி எதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா? ஹெல்ப்னா ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய வீட்டில் நான் மட்டும் தனியாக ஃபுல் காசும் கட்டிட்டு இருக்கேன், நீயும் இருந்தனா பாதி ஸ்பிளிட் பண்ணி கட்டலாம்ல, இது ஒன்றும் ஹெல்ப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவனும் யோசிச்சு பார்க்குறான். இங்க ஹீரோ வந்து ஹீரோயின் ஆஃபீஸ் வெளியே நின்றுட்டு இருக்காரு, அவங்க ஆஃபீஸே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வெளில வந்து நிற்கிறாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே அடியாத்தி அப்படின்னு சொல்லிட்டு போய் மறைஞ்சிக்கிறாரு. ஹீரோயின் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. இவங்க பீர் அடிச்சிட்டு இருக்காங்க உட்காந்து. பாரு, குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பீர் அடிச்சுக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து ஒரு கம்பத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு தான் ஃபோன் பண்றாங்க. உடனே பக்கத்துலதான் சத்தம் கேட்குது. ஹீரோ வந்து ஐயோ எனக்கு ஃபோன் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கட் பண்ணலான்னு பார்த்தா கட் ஆக மாட்டேங்குது, இது வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு ஃபோனை. ஸோ ஹீரோயின் வந்து உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. பட் கடைசியில வந்து எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுன்னு போறாங்க. ஹீரோவும் அந்த ஹீரோயினை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிக்கிறாரு. ஸோ ஹீரோயின் டாக்ஸி பிடிச்சி போறாங்க, ஹீரோவும் பின்னாடியே போறாரு. ஹீரோயின் ரோட்ல குடிச்சிட்டு தள்ளாடியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இவங்க ஒரு கட்டத்துல பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு கவுந்துடுறாங்க. அப்படியே ஹீரோ வந்து பின்னாடி போய் பிடிக்கலான்னு பார்த்தா டக்குன்னு அவங்களே எழுந்துச்சு அந்த பாட்டு பாடிட்டே போறாங்க. ஹீரோவா சிரிக்கிறாரு, சிரிக்க முடியாம. ஸோ ஹீரோயின் வந்து உள்ள போயிடுறாங்க. என்னது இது, என் பொருள்லாம் குப்பை தொட்டி மாதிரி வெளில எடுத்துன்னு வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹேட்டை பார்க்குறாரு. என்னது இந்த ஹேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேட்டை மட்டும் தூக்கின்னு போயிடுறாரு. ஸோ வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, இது என்ன ஹேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜேஇக்கும் வந்து ஃபோன் பண்றாரு, ஆனால் ஜேஇ எடுக்கவே இல்லை. ஸோ ஹீரோயின் நல்லா மட்டை ஏட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜேஇ ஃபோன் பண்றான், ஆனா வந்து ஹீரோயின் தான் நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே மட்டையாயி, அவங்க ஃபோனும் அட்டன் பண்ணல. நெக்ஸ்ட் டே நியூஸ் வருது, இந்த மாதிரி ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல இருந்தது கோல்டன் பாய்ஸ் மெம்பர் ஜேஇ தான், இப்போ அன்கான்சியஸா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து அடிச்சு பிடிச்சி ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. ஓடி போய் பார்த்தா அவர் வந்து அன்கான்சியஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோயின் வந்து மழையில நடந்து வந்துட்டு இருக்காங்க கொடை பிடிச்சிக்கிட்டு. ஸோ தூரத்துல பார்த்தா ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு, செம்ம மழை கொட்டுது. ஹீரோயின் வந்து லாய்க்கி நீயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ இவரும் பாக்குறாரு, ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்படியே ஓடி வந்து கொடை பிடிக்கிறாங்க அவருக்கு. ஸோ அப்படியே அவர் வந்து ஒரு மாதிரி மழையில நனைஞ்சிட்டு இருக்கிறதால ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகி அப்படியே ஹீரோயினோட தோல்லையே சாஞ்சிடுறாரு. ஹீரோயினும் அப்படியே வந்து அவரை பிடிக்கிறாங்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட எபிசோட் 7 முடியுது அண்ட் எபிசோட் 8 நாளைக்கே அப்லோட் பண்றேன். ஸோ அண்ட் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி, அண்ட் ஸ்டோரி எப்படி இருக்கு அப்படின்றதும் சொல்லுங்க. பிளஸ் உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்டோரி சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். பை கைஸ்.